அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ஜி எஸ் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடன் செயலாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் மனோஜ் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர் அனைவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பானதொரு உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்புள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4-way டெஸ்ட். நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா இறைவேண்டுதல் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமுடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கார்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நல் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். நேற்று செய்தது போலவே பிரணவ மந்திரத்தில்
மகர ஓசை. பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகள் ஐந்தும் அகத்தினுள் அடங்குமே என்கிறார் திருமூலர். அதாவது கண், காது, மூக்கு, செவி, தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்களும் மதம் பிடித்த யானைகளுக்கு இணையானது. அந்த ஐம்புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நம்முடைய மனதின் கண் செலுத்துவதற்கு இப்பயிற்சி உதவும் என்கிறார் திருமூலர். அதில் மகர ஓசை உச்சரிக்கிறோம். 21 முறை நீண்ட காற்று உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். அனைவரும் கண்களை மூடி செய்யுங்கள். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மகர ஓசை.
ஒரு நீண்ட மூச்சு எடுத்துவிட்ட பிறகு ஆழ்ந்த மூச்சு. நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்தவர்களை வணங்கிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. அடுத்ததாக கைகளுக்கு உண்டான பயிற்சி. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, 7, 8, 9, 10. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பின்பக்கமாக. இந்த பின்பக்கமாக செயல்படும் பொழுது இந்த பின்பக்க இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் கொல்லப்படும். குறிப்பாக இந்த முதுகெலும்பில் வரக்கூடிய
இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பின்ப அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகும். அதனால முழுமையாக செய்யும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 9, 10. உள்பக்கம் இந்த பக்கத்துலீங்களா, இந்த சைடுலாம் நல்லா தூண்டப்பட்டதுக்கு அங்க இருக்கக்கூடிய நரம்புலாம் இயக்கப்படுறதுக்கு இந்த சைடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. உள்பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து நல்ல இந்த பகுதி உள்பக்கம் இயங்கும் பொழுது இந்த உள்ள இருக்கக்கூடிய வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, குறிப்பாக இந்த ராஜ உறுப்புகள் முழுவதும் இயக்கப்படும். காற்று நல்லா இயங்கும். அதுக்கு இந்த பயிற்சி மிக முக்கியமானதாக சொல்றது. 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. 1, 2, 3, 4, 10. நல்ல பெருங்குடலும் நுரையீரலும் இயங்குவதற்கான பயிற்சி, குறிப்பாக பெருங்குடலுக்கான பயிற்சி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து படுத்த நிலை ஆசனங்கள். வலது காலை மடித்து பிடித்து வலது கால் முட்டியில் நம்முடைய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்த கால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. இந்த கால் முட்டி மேல வரும் பொழுது தரையில் இருக்கக்கூடிய கால் இப்படி வர வேண்டாங்க, இப்படி நேரா வச்சிருக்கணும், நீட்டி வச்சிருக்கணும். அடுத்து 2 கால்களும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. கால்களை மடித்து பிடித்து அப்படியே பக்கவாட்டில் நல்லா இழுத்து பிடிச்சுக்கோங்க. நீங்க மற்ற நேரங்கள் செய்யும் பொழுது இந்த பயிற்சியை 1 நிமிடம் வரைக்கும் இப்படி கால்ல இழுத்து பிடிச்சுக்கலாம். காலையில் நீங்க படுக்கையிலிருந்து எழும் பொழுதே இது போல பிடிச்சிருங்க. சும்மா சாதாரணமாக நீங்க ஒரு 2 நிமிடம் வரைக்கும் கூட இப்படி பிடிச்சிருக்கலாம். அது சொல்லிலடங்கா நன்மைகள் உண்டு. அவ்வளவு பிரச்சனைகளுக்குமான தீர்வாக அமையும் இந்த பயிற்சி. உங்களுடைய சுவாசத்தை சீர்படுத்துவதற்கு, உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு, உங்களுடைய மனதை தடையில்லாமல் இயக்குவதற்கு
இந்த ஒரு பயிற்சியே உபயோகமானது. ஆகையால் இப்பயிற்சி உள்ளதிலேயே முதன்மையான பயிற்சியாக சொல்லப்படுகிறது. ஆழ்ந்த மூச்சு, வயிற்று பகுதி மேலேயே வரும் வரைக்கும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேறட்டும். மெல்ல இடப்புறமாக புரண்டு பாம்பாசனா. கைகள் பக்கவாட்டில் இருக்கிறது, கால்கள் நேராக இருக்கிறது, பாதம் நீட்டி நிலையில் உள்ளது. இந்த கால்களை இணைத்து இருக்கிறோம், அப்படியே மேலே உயர்த்துகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படி குதிகால்கள் தொடைப்பத்தி தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. முயலாசனா. ரத்தோட்டம் புருவ மத்தியில் குவிக்கப்பட்டு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது, மூச்சோட்டத்தை சீர்படுத்தக்கூடியது முக்கியமான ஆசனம் முயலாசனம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு. அடுத்ததாக நீண்ட காற்றை விடுகிறோம். இது கைகளும் காதோடு சேர்த்திருக்கு. நன்றாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே நம்முடைய மூக்கு நுனி தரைக்கு வருகிறது. முதுகு தண்டு சீரடையும், மூச்சோட்டத்தை சீர்படுத்தும். அடிவயிற்று பகுதி அழுத்தப்படுவதால் நுரையீரலுக்கு நன்கு இயக்கமாகி நுரையீரலில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி மூச்சு சீராக முதுகு தண்டு சீரடையும். மீண்டும் மூச்சு இழுக்கிறோம், இடப்புறமாக திரும்பிக் கொடுக்கிறோம். அப்படியே கைகள் கீழே போகிறது. கைகள் கீழே போகும் பொழுது அப்படியே நம்முடைய தலைப்பகுதியும் கீழே போய் இடது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. மேலே வரும் பொழுது நன்றாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை விடுவிடும் பொழுது கைகள் கீழே வரட்டும். வந்த பிறகு மறுபடியும் கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். நன்றாக உள்ளிழுக்கிறோம். நன்றாக உள்ளிழுத்து அப்படியே எதிர் திசையில் காற்றை விடுவிட்டவாறு 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. இந்த இடது கை பின்னாடி போயிட்டு வலது கை இடது கால் முட்டி பிடித்து நீண்ட காற்று உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலைப்பகுதி பின்னாடி போயிருக்கு. சோல்டர் திரும்பப்படுகிறது. முதுகு தண்டு திருக்கப்படுகிறது. முதுகு தண்டில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்படுகிறது. ஓய்வு.
எதிர் திசையில் ஓய்வு. அப்படியே தோள்பட்டைக்கான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. வாழ்க வளமுடன். நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி மற்றும் சுவாசத்தை கவனித்தல். உடலை நேராக வைத்து இடப்பக்கமாக இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றி உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இருநாசி வழியாக வெளியேற்றோம். காற்றை வெளியேற்றும் பொழுது வயிறு போய் வெளியில் வரட்டும். ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக உள்ளிழுத்து வெளியேற்றோம். 1 2 3 4 5 6. ஆழ்ந்த மூச்சு. நிதானமாக நீண்ட காற்றாக உள்ளே சென்று வெளியேறணும். அப்படியே தோள்பட்டை பகுதியில் விரல்களை வைத்து கை போகும் பொழுது காற்றை போகட்டும். அனைவரும் செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நல்ல மூச்சு காற்று உள்ள போகட்டுங்க. நல்ல ஆழமாக நல்ல இந்த பயிற்சி பண்ணதுனால சுவாசம் தானாகவே இயல்பாகவே போகும். ஆழமாக மெல்ல மெதுவாக வெளியேற்றும். எடுக்கக்கூடிய காற்று உங்களுடைய முயற்சியில இருக்கட்டும். வெளிவிடக்கூடிய காற்று உடம்பினுடைய போக்குல விடுங்க, அதுவாக வெளியேறும். இழுக்கிறது மட்டும் நம்முடைய முயற்சியில. அப்படியே உள்ள இருக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்து நிதானமான மூச்சு. உள்ளே போய் மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர செய். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது இந்த விரல்களை கொஞ்சம் சற்று விளக்கி உள்ளிருக்கிறோம்.
அப்படியே சுவாசத்திலேயே கவனம் இருக்கட்டுங்க. உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனத்தை வைத்து சுவாசம் தானாக இயங்குகிறது. நாம் கவனிப்பாளராக உள்ளோம். காற்று உள்ளே செல்கிறது, வெளிவருகிறது. கண்கள் மூடியவாறு கவனிக்கிறோம். நம்முடைய கண்கள் மூடிய நிலையில் நன்றாக ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதனுடைய விளைவாக சுவாசம் ஆழமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். அதை கவனிப்பாளராக இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் நிகழ்காலத்தில் செயல்படுவதற்கு மிக முக்கியமான அவசியமான பயிற்சி. கண்கள் மூடிய நிலையிலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் கண்களை கவனிக்கிறோம். மெல்ல பயிற்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. இன்று நமக்கு ஒரு சிறப்பு
அதாவது சிறப்பு விருந்தினர்னா நம்மளுடைய பயணிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு கச்சேரிக்கு வந்திருக்கிறாங்க. நம்மளோட பயிற்சிகளை கிட்டத்தட்ட 60 நாட்கள் நம்மளோட இணைந்து, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசன பயிற்சி, இயக்க பயிற்சி எல்லாம் வந்து உஷாராணிங்கிறவங்க நல்லா திறமையாவும் அருமையாவும் செஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு நம்மளோட பயணிச்சு பிரியா மோகன், பயிற்சியில வந்து எல்லாரும் கலந்துகிட்டு ஒரு நல்ல ஒரு மாணவர்களா இருந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆசிரியர்களா வந்து நமக்கு கற்றறிவிக்கிறதுக்கு வந்து திறமை வாய்ந்தவர்களா இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஆலைச்சக்கரம் நிகழ்வு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு யாரையும் வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து செழுமையா கொண்டு வரோங்கிறத வந்து தருணத்துல வந்து விளக்கி அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வு வந்து பயிற்சிகள் இல்லாம ஒரு திறமை வாய்ந்த ஒரு கல்வி ஆசிரியர் வரலாங்கிற ஒரு நிகழ்வு வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கிறவங்களும் தங்களோட திறமைகளை வந்து இன்னும் நிறைய வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்தி வந்து உங்களோட இதை வந்து வெளிப்படுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறத இந்த தருணத்துல வந்து நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு சுவை மருத்துவத்தை பத்தி தெரிவிக்க நமக்கு வந்து கற்பிக்க பிரியா மோகன் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வந்து தருணத்துல வந்து கற்பிக்க வர்றாங்க. அவர்களை வந்து அனைவரின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்று விளக்கம் அளிக்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னை ஒரு கருவியாக இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிற அந்த இறைசக்தியை பயன்படுத்துறதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். காலை சக்கரம் என்ற யோக பயிற்சி மற்றும் வாழ்வியல் முறைகளை எந்தவித கைமாறும் இன்றி எங்களுக்கு கொடையாக அளித்து வர்ற காரைக்கால் ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வியல் முறைகளை எடுக்கும்போது எத்தனை முறை சந்தேகம் கேட்டாலும் எங்களுக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் விளக்கம் தர்ற எங்கள் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு அமைய காரணமா இருந்த ஒவ்வொருவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. எப்படி என்னோட அனுபவத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் என்னோட அனுபவத்தை என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல கூட நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து யோகா பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஐயா சொல்றது கேளுங்க, உங்களோட வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சுக்கலாம். நிறைய நம்ம மாறி வந்துட்டோம். இப்ப உள்ள உலகத்துல வந்து நம்ம நிறைய நோய்களை தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நம்மளோட வாழ்வியல் முறைகள் எல்லாம் தப்பா போச்சு. அதனால நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணி நீங்க கேட்டுட்டு இருங்க, அப்புறமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால அவங்க கலந்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி ஐயா. இது என்னோட அனுபவம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் 21 நாள். அதுல ஓரளவு எனக்கு தெளிவு வந்துச்சு. அதுக்கு முன்னதான் நான் எதனால ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணேன் அப்படின்னா, கொரோனா டைம்ல எனக்கும் ரொம்ப பிரச்சனை இருந்தது. எனக்கு மூச்சே விட முடியல. ஏன் மூச்சு விட முடியல அப்படின்றது எனக்கு தெரியல. டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். ஆனா அவங்க வந்து எந்த டீட்டெயிலும் சொல்லல. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எல்லாம் எடுத்தெல்லாம் பார்த்தோம். எதுவுமே இல்ல, லங்ஸ்லாம் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. காரணம் எனக்கு பயத்துல ஏதோ நடந்திருக்கு. அப்புறமேலு வந்து ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து மூச்சு விட முடியல அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நுரையீரல் அதுல இருக்காது பிரச்சனை, மலக்குடல்ல இருக்கும் அப்படின்னதுக்கு அப்புறம் இனிமாலாம் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க இனிமாலாம் எடுத்து நானே என்னோட உடம்ப சரி பண்ணிக்கிட்டேன். அவ்வளவு செலவு பண்ணி அலோபதி போயும் எனக்கு எதுவுமே கியூர் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா யோகா நானா பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எப்படி ஆசான் இல்லாம நம்மளே எப்படி பண்றதுன்னு ரொம்ப நாங்க யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல கரெக்டா வந்து இந்த இலவச கால சக்கர யோகா அப்படின்ற ஒரு
நியூஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதுலேருந்து நான் கலந்து வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. இப்போ வந்து இதுவரைக்கும் நான் எவ்வளோ கத்துக்கிட்டேன் சுவை மருத்துவம் அப்படின்றத அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்திலயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்டத்துல என்ன இருக்கு? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. நம்மளோட உடம்புக்குள்ளேயும் அதான் இருக்கு. ஆரஞ்சு அப்படின்றது ஒரு கான்செப்ட் வச்சுக்குவோம். ஆரஞ்சு அப்படின்னா பழம் இல்ல. 6 சுவைக்குள்ள 5 பூதங்கள். சோ நம்ம சுவைகள் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில ஒரு ஜீரணம் நடக்கும். வாயில வந்து நம்ம சுவையை வந்து எப்போதும் என்ன பண்ணணும்? கொன்னுறணும் ஃபர்ஸ்ட். சோ வாயில நம்ம அந்த சுவையை நம்ம நல்லா மென்னு அந்த சுவையே இல்லாம கொன்னுட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ள அனுப்பணும். அப்பதான் சத்துக்கள் நல்லா உள்ள கிரகிக்கும். இப்ப இனிப்பு அப்படின்னு பார்த்தா இனிப்புன்ற சுவைக்கும் நம்மளோட மண்ணுக்கும் சம்பந்தம். உள்ளுறுப்பு என்னன்னா மண்ணீரல். இனிப்பு நம்ம எடுத்துக்கணும். அதோட உணர்ச்சி பார்த்தா கவலை. மண்ணீரல் பாதிப்பு இருந்த மண்ணீரல் குறைபாடு இருந்தா அவங்க வந்து கவலையா தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டா போதும். நம்ம என்ன பண்றோம் சில டைம் எல்லாம் பசிக்காத நேரத்துல எல்லாம் சாப்பிடுற மாதிரியும் ஆயிருது. ஸோ உணவு பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ பசிச்சு சாப்பிட்டா மண்ணீரல் வந்து கரெக்டா இருக்கும். அப்புறம் சில டைம் பசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஹா கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுப்போம், வேலை இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். ஸோ பசிக்கும் போது நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னாலும் மண்ணீரல் நம்மள மறந்துரும். இனிப்பு சுவை எதுலலாம் இருக்குன்னு பார்த்தா பனஞ்சர்க்கரையில இருக்கு. வெள்ளை ஜீனிய நம்ம அந்த பக்கமே போகக்கூடாது. ஸோ பனஞ்சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, தென்னஞ்சர்க்கரை இது மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு. அடுத்து வந்து உப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உப்பு வந்து நீர் மூலகத்தோட சம்மந்தப்பட்டது. சிறுநீரகத்துக்கு. ஸோ உப்பு கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட நாக்குக்கு ஏத்த மாரி எடுத்துக்கணும். நம்மளோட சுவைக்கு ஏத்த மாரி எடுத்துக்கணும். உப்பு வந்து அதோட உணர்ச்சி என்ன அப்படின்னா, சிறுநீரகத்துக்கான உணர்ச்சி வந்து பயம். ஸோ பயம்தான் வந்து என்ன ஆகும்னா, சிறுநீரகம் வந்து பாதிக்கும். அது மாரி சிறுநீரகம் பாதிச்சவங்க தான் அவங்களுக்கு குறைபாடு இருந்தா மட்டும் தான் அவங்க அதிகமா பயப்படுவாங்க. இதோட இது எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னா, கல்லுப்பு. இந்துப்புலயும் எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து காரம். காரம் வந்து நம்மளோட நுரையீரல் சம்பந்தமானது. சோ காற்று பஞ்சபூதம். இது வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னா, துக்கம். சோ இப்ப யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, துக்கம் ஆயிருவோம் இல்லையா? சோ அந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து மூச்செல்லாம் விடவே முடியாது. சோ நுரையீரல் அந்த நேரத்துல நம்மளுக்கு பாதிப்பாகும். அதனால இதுக்கான சுவை வந்து இந்த நுரையீரலுக்கான சுவை வந்து காரம். சோ மிளகு எடுத்துக்கலாம். மிளகா காரத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மிளகு வந்து நம்ம உடம்புக்கு ஏத்தது. ரொம்ப நல்லது. அடுத்ததாக புளிப்பு சுவை. புளிப்பு சுவைக்கும் ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூதத்துக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்கு. உள்ளுறுப்பு வந்து கல்லீரல். கல்லீரல் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னா கோபம் வரும். ரொம்ப எரிச்சல் வரும். சோ கோவப்பட்டா கல்லீரல் கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. கல்லீரல் கெட்டவங்களுக்கு தான் கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட உணவு வந்து நல்லா அந்த உமிழ் நீரோட கலந்து சாப்பிடணும். சோ உமிழ் நீரோட கலக்காத எந்த உணவுமே கல்லீரலுக்கு நஞ்சுதான். அப்ப வந்து இந்த புளிப்பு சுவை வந்து நம்ம சாப்பிடுற குழம்புக்கு வைக்கிற புளியில இருக்கிறத விட எலுமிச்சை, கருப்பு திராட்சை இந்த மாதிரி பொருட்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா துவர்ப்பு மற்றும் கசப்பு துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை வந்து நெருப்பு மூலகத்துக்கானது. சோ நம்ம உடம்புக்கு வந்து நம்ம உடம்பு நல்லா இயங்குறதுக்கு நெருப்பு சக்தி தேவைப்படுது. நெருப்பு சக்திக்கான உறுப்பு வந்து இதயம். சோ இதயம் வந்து வெளியுறுப்பு பாத்தீங்கன்னா நாக்கு. ஸோ இது வந்து நல்லா இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த நெருப்பு சக்தி இருக்கணும். அது வந்து சுவை வந்து பாகற்காயிலையும் இருக்கு, கீரைகள்லயும் இருக்கு, தேன்லயும் இருக்கு. அப்ப ரொம்ப பொறாமப்பட்டாலோ கர்வப்பட்டாலோ இதயம் பாதிக்கும். அதே நேரத்துல ஓவரா சந்தோஷப்பட்டாலும் இதயம் பாதிக்கும். ஸோ ரொம்ப நார்மலா இருக்கணும் நம்ம. எப்போதுமே இறைநிலையில இருந்தாவே நம்மளோட எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா.
நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அதாவது எப்படின்னா, தெரிஞ்ச வரைக்கும் இல்ல, நல்ல சிறப்பாகவும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. சிறப்பாகவும் ஒரு எளிமையான ஒரு விளக்கம். இப்ப எந்த சுவைக்கு என்ன நம்ம உடம்பு உறுப்புகள் வந்து ஐயா வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா விரிவா நிறைய எடுத்தாங்க. அதுல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நீங்க நல்லா விளக்கமா கொடுத்துருக்கீங்க. எந்த உறுப்புகள் எந்த பாதிக்குது, எதனால வந்து அந்த இந்த சுவையினால அந்த உறுப்புகள் வந்து நல்லா இருக்கும் இந்த அப்படிங்கிறத பத்தி சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. சந்தோஷம். இத்தருணத்துல அதாவது எப்படின்னா ஒரு குறுகிய காலத்துல குறுகிய ஒரு பயிற்சி எடுத்துட்டு நல்ல ஒரு சிறப்பான விளக்கம் அளித்த பிரியா மோகன் அவர்களுக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வு வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் நிறைய பிரியா மோகன் வந்து இந்த இதுல வரணும். அது மாதிரி உஷாராணி சிவகிருபானந்தன் அந்த மாதிரி அவங்களும் நிறைய பேர் இதுல வந்து வெளியில வரணுங்கிறது தான் எங்களோட உண்மையான குறிக்கோள். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து இப்ப கிளாஸ் எடுத்துட்டு நம்ம நட்பு ரீதியா நம்ம இது பண்ணிட்டு இருந்த கிளாஸ் எடுத்துட்டு பயிற்சிகளை சொல்லிட்டு இருந்தாலும் நேற்று ஒரு நிகழ்வு வந்து நடந்தது என்னன்னா ஒரு இந்த தருணத்துல வந்து நான் வந்து தெரிவிக்க விரும்புறேன். இந்த நிகழ்வுல கலந்துகிட்டவங்களே அதாவது எப்படின்னு நேற்று ஒரு ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டில இருக்கிற தலைவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வராரு. சித்தானந்தங்கிற ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவரும் பயிற்சியில வந்து கலந்துட்டு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்தாங்க. அவரும் வந்து இந்த இதுல வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு அந்த சதீஷ்குமார்ங்கிறவர் வந்து நேரா அவரோட ஸ்கூலுக்கு போய் அவரை தேர்ந்தெடுத்து அவங்க ஸ்கூல்ல உள்ள 5 பேருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு அவார்டு கொடுத்து சிறப்பிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த காலை சக்கர நிகழ்வு வந்து எவ்வளவு ஒரு நட்பு ரீதியாகவும் போயிட்டு இருக்கிறது வந்து இந்த தருணத்துல வந்து எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஐயா கூட அன்னைக்கு சொன்னாங்க திருப்பூர் மாவட்டத்துல இருந்து யாரும் பேசக்குள்ள பக்கத்துலதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நட்பு ரீதியாகவும் நமக்கு இந்த காலை சக்கரம் நிகழ்வு வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நேற்று அந்த மரியாதை செஞ்சுட்டு அவங்க போட்டோ கூட அனுப்பி விட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம நிகழ்வுல வந்து ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சியாளர் இங்க இருந்து போய் ஒருத்தவங்களை மரியாதை செலுத்தி இருக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறது வந்து இந்த காலை சக்கரத்தின் நிகழ்வாக அவர்களுக்கும் இத்தருணத்தின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக அமைத்துக் கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களுக்கு தொடர்ந்து பயணிச்சுட்ட நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வை பற்றி கருத்துக்கள் கூற விரும்பினால் யாரேனும் கண்டிப்பாக கூறலாம். ஏன்னா டெய்லி வந்து ஒரு நபர்கள் 2 நபர்கள் கூறிட்டு இருக்கீங்க. இன்று தங்களுடைய கருத்துக்கள் இந்த நிகழ்வை பற்றிய ஒரு கருத்துக்கள், இந்த நிகழ்வு எப்படி சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் இதுல என்ன மெருகேற்றணும், அதாவது நாங்க வந்து நகர்த்தி ஓரளவு பயிற்சிகளை கொடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்து வேற ஏதாவது நிகழ்வு உங்களுக்கு வந்து மாற்றி அமைக்க வேண்டுமா, இல்ல வந்து வேற மெருகேற்ற வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் புகுத்த வேண்டுமா, இல்ல இதே போதுமா அப்படிங்கிற நிகழ்வுகளை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இத்தருணத்திலே கண்டிப்பாக தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியை செழுமைப்படுத்துவதற்கு அது துணை செய்யும். கண்ணப்பனையா, நீங்களும் கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் பேசுறேன். ஐயா எனக்கு கொஞ்சம் லைன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அதனால இந்த கசப்பு துவர்ப்பு 2 சுவை சம்பந்தமா உள்ள 2 செய்தியை மட்டும் சொல்லுங்க ஐயா. எந்த உறுப்பு கசப்புக்கு, அதனால இன்ஃப்ளூயன்ஷியல் ஆர்கன் வந்து எந்த உறுப்பு, அது என்ன கேரக்டர்? ஐயா கசப்பும் துவர்ப்பும் வந்து நெருப்போட தொடர்புடையது. மூலகம் பார்த்தீங்கன்னா நெருப்பு. இரண்டுமே. கசப்புக்கு சொல்லுங்க, முதல்ல கசப்புக்கு சொல்லுங்க. எந்த உறுப்போட? ஐயா கசப்பு வந்து நெருப்போட, அதாவது இதயத்துக்கு வந்து சக்தி கொடுக்கக்கூடியது. இப்போ குறிப்பா வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஆலாங்குச்சியும் வேளாங்குச்சியிலையும் என்ன இருக்குது அப்படின்னா கசப்பும் துவர்ப்பும் இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? ஆலாங்குச்சியிலையும் வேளாங்குச்சியிலையும் என்ன இருக்குது அப்படின்னா அந்த அது பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால அல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுகமாக இருக்கக்கூடியது வந்து இந்த கசப்பும் துவர்ப்பும்
அது நாக்குல வைக்கும் போது அந்த நாக்குல இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் இருக்கு இல்லையா, அந்த அந்த டேஸ்ட வந்து கிரகிச்சுக்கிறது. அப்போ அந்த சுவைகள் வந்து அந்த சுவை அரும்பு வழியாக போய் நரம்புகள்ல போய் இதயத்துக்கு பலம் கொடுக்குது. அதனாலதான் வந்து அந்த ஆளும் வேலும் பழுக்குதி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கசப்பான சுவைகள்ல வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ வந்து இதயத்துக்கு நல்லது. அதோட வந்து அந்த ரோஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த நேரு வந்து ரோஸ் இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த ரோஸ் வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா இதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியது. ரோஜா இதழ்ல வந்து இந்த குல்கந்தெல்லாம் செய்வாங்க, மற்ற ரோஜா பூவை தானாவே சாப்பிடுவாங்க. அதுக்குள்ளேயும் வந்து கசப்பு துவர்ப்பு இருக்கு. அதோட இன்னொன்னு முக்கியமானது, அது என்ன நல்ல காரியமா இருந்தாலும் சரி அல்லது கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, தாம்பூலம் வச்சிருக்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து பரம்பரையாக இருக்குது. அப்போ அந்த தாம்பூலம் தரிப்பது வந்து இதயத்துக்கு மாபெரும் மருந்து. உங்களுடைய அந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, அந்த கொட்டைப்பாக்கு சாயங்கட்டாத பாக்கு நீங்க பல இடங்கள்ல கிடைக்கும். அந்த கொட்டைப்பாக்கு யார் ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக போட்டுட்டே இருக்கிறாங்களோ அவங்க 100 ஆண்டுகளை எட்டுவார்கள். எல்லாத்துக்கும் காரணமாக இன்னொன்னு விஷயத்து இருக்கிறோம், மனம் வந்து அந்த ஒப்பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த நிலையில இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும். அது நம்ம தான் தேடிக்கணும் மனமே. அப்போ அந்த மனதை வந்து அந்த பிரியா மோகன் சகோதரி கூட சொன்னாங்க, அந்த இறையோட விட்ட வழி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த நிலைய வந்து எட்டணும். சுவைகளும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கசப்பும் துவர்ப்பும் இதயத்துக்கானது. இரண்டாவது பாத்தீங்கன்னா மனம். அதனால கசப்பும் துவர்ப்பும் இதயத்துக்கானது. வெப்ப சக்தியை கொடுக்கக்கூடியது, சூட்டை கொடுக்கக்கூடியது, நெருப்பு. நல்லதுங்க ஐயா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கசப்பு துவர்ப்பு இரண்டுமே ஒரே ஆமாங்க, கிட்ட நெருங்கி வருது. ரெண்டும் ஒத்த திசையில பயணிக்கக்கூடியது. ஓ ஓ இதுக்கு தனி கேரக்டர், அதுக்கு தனி கேரக்டர் கிடையாது. அப்படி இல்லைங்க ஐயா, ரெண்டும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னாவே இருக்கு. எனக்கு லைன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால இது ரெண்டும் நான் ரிசீவ் பண்ண முடியல. சரிங்க ஐயா. சரியா சரியா. அதோட இந்த நிகழ்வுல மிக மிக முக்கியமானது ஐயா சொன்னது போல, இன்னும் எப்படி நெறிப்படுத்தினாக்க இந்த இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் மிக முக்கியமா அவர் வலியுறுத்தினார். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க தாராளமாக சொல்லலாம். நிறைவு சொல்றதை விட இது இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக உங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது. இத்தருணத்துல வந்து நாங்க சில விஷயங்கள்லாம் பூத்திட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுலயும் வந்து நீங்க திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. வேற இந்த திட்டத்துல வந்து வேற ஏதாச்சும் பூத்தணுமா, இல்ல இந்த நிறைவான பயிற்சிகள் வந்து உங்களுக்கு புதுமையா வந்துகிட்டு தான் இருக்கும். பயிற்சிகள் வந்து நிறைய கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். புதுமையான பயிற்சிகள் நிறைய வந்துட்டு இருக்கும். பயிற்சிகளை பத்தி நீங்க இது பண்ண வேண்டியது இல்லை. வேற ஏதாச்சும் ஒரு புதுமை எங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கு, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாற்று முறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த தருணத்துல. ஏன்னா இனிமையான நிகழ்வா தான் நடந்துட்டு இருக்குது. நேற்று கூட நான் அந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு சொன்னதை பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு போயிட்டு இது மாதிரி பக்கத்துல உங்களுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த ஒரு நட்பு ரீதியாகவும் நீங்க பழக ஆரம்பிச்சீங்க. ஏன்னா காலை சக்கரங்கிறது வந்து நிகழ்வுகள் இல்லாம ஒரு நட்பாவும் போயிட்டு இருக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே. இப்ப பாண்டிச்சேரியில உள்ளவங்க 2 பேரும் யாரோ தெரியாம இருந்தாங்க, நீ காலச்சக்கரம் மூலமா ஒரு நட்பாயிட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு பக்கத்துல ஒரு நட்பா இருந்து இதை வந்து நம்ம ஒரு வருஷத்துல வந்து அது வந்து சக்சஸ்ஃபுல்லான நேரத்துல வந்து நம்ம வேற விதமா நம்ம தெரிவிப்போம். ஏன்னா வந்து இப்பதான் இது ஒரு நமக்கு தொடக்கம் தான். அது நான் போக போக நிறைய விஷயங்களை தெரிவிப்போம். அதனால உங்களை கருத்துக்களை சொல்றது எங்களுக்கு இந்த தருணத்துல வந்து கண்டிப்பா எல்லாரோட கருத்துக்களும் கேட்கணும். வணக்கம் ஐயா, பெரம்பலூர்ல உமாதேவி பேசுறேன். நான் இப்ப சென்னை வாசி. இப்ப பெரம்பலூருக்கு வந்திருந்தாலும் உங்க வகுப்பை வந்து என்னால கலந்துக்க முடியுறது. ஆன்லைன்ல விடிகாத்தால நேரத்துல நடத்துறது ரொம்ப பிரமாதமா இருக்கு. தங்களுடைய வகுப்பு மிக அருமையா செல்கிறது. இருந்த போதிலும் நிறைய பயிற்சிகள் கத்துக்கும் போது அடுத்தடுத்து வரும்போது அந்த பயிற்சிகள் எல்லாம் மறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு யூடியூப் சேனலோ
சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டு பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நான் நோட்ல குறிப்பு எடுத்துட்டு வரேன். இருந்தாலும் அந்த நோட்ல குறிப்பு எடுத்துக்கும் போது பயிற்சியும் செய்து நோட்ல குறிப்பு எடுக்கும் போது அந்த பயிற்சியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது ஐயா? நன்றி, வணக்கம். அதுக்கான ஏற்பாட்டையும் செய்யலாம். நிச்சயமா வந்து ஒரு மாதமோ அல்லது ஒரு 40 நாளுக்கு ஒரு முறை வந்து பயிற்சியை மாற்றி அமைக்கும் பொழுது அதை முழுக்க வந்து நம்ம ஆவணப்படுத்தி கொடுக்கறதுக்கும் நம்ம ஏற்பாட்டுல இருக்கு. அதுக்கான திட்டமும் நாங்க வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரணுமா? ஏன்னா டைரியில குறிப்பு எடுத்துக்கிறேன். குறிப்பு எடுத்து அந்த பயிற்சியை பண்ணும்போது இப்ப கயிறு பயிற்சி அப்படின்னு ஒரு 5 வகை பயிற்சி சொல்லி தரீங்க. டைரியில குறிப்பு எடுத்துக்கிறேன். இருந்த போதிலும் அடுத்த நாள் பயிற்சிகளை அந்த பயிற்சி வந்து செய்யும் போது குறிப்பையும் எடுத்துக்கிட்டு பயிற்சியும் செய்யும்போது முழுமையா அதுல கவனத்தை செலுத்த முடியல. அதுக்காக சொல்றேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிம்மா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வந்து நீங்க நோய் இப்ப சக்கரை வியாதின்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன உணவு சாப்பிடலாம், எந்த உணவை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டா அந்த சக்கரை வியாதி போகும், அதனால பாதிப்பு கண்ணு பாதிப்பு வருது இல்ல, அதெல்லாம் இல்லாம காலு வந்து எரியிற தன்மை இருக்குது, அதெல்லாம் நீக்கிறதுக்கு அதுக்கான உணவு முறைகள்லாம் சொல்லி கொடுங்க ஐயா. சக்கரை வியாதின்னு யாருக்குமா சொல்றா? உங்களுக்கு சக்கரை வந்துருச்சுன்னு யாரு சொல்றா? டெஸ்ட்ல தான் சொல்றாங்க. என்னங்கம்மா? டெஸ்ட் எடுத்ததுல தான் சொல்றாங்க சார். எப்ப நீங்க டெஸ்ட்ல போய் மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவங்க வந்து சுருக்கு வச்சுக்கிறாங்க அர்த்தம். தன்னைத்தானே வந்து ஒரு வலையில போய் மாட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது ஒரு சுரப்பி மண்டலங்கள் வந்து நம்ம மருத்துவ முறைகள்ல என்ன சொல்லுது அப்படின்னா மனதோட தொடர்புடையது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை கீழே பாஸ்கர் சொல்றாரு, ஹெக்டே சொல்றாரு, இப்படி பல்வேறு நபர்கள் வந்து இதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு இனிப்பை நினைச்சீங்கன்னா உமிழ்நீர் சுரக்குது, ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா ஒரு எரிச்சலான நினைச்சீங்கன்னா ஆசிட் தன்மையாக சுரக்குது. அப்படிதான் உள்ளுறுப்புகள். அதனால வந்து சக்கரை நோய்க்கான மருந்துகளும் சித்தாவுல இருக்குது. ஆனாலும் நீங்க குறிப்பாக நீங்க எப்ப பார்த்தாலும் போய் இந்த டெஸ்ட் எனக்கு இது இருக்குமோ அது இருக்குமோ, எனக்கு இந்த நோய் இருக்குமோ, தைராய்டு இருக்குமோ, சுகர் இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனம்தான் உங்களுக்கான பிரச்சனை அப்படிய மற்றவர்கள் பிரச்சனை அல்ல. அதனால சர்க்கரை நோய்க்கு வந்து நீங்க பசிச்சு சாப்பிடுங்க, ஜீரணத்தை ஒழுங்குபடுத்துங்க. நீங்க பசிக்கிற போது அதுக்கான ஜீரண நீர் கிடைக்கும் உடம்புல. அந்த ஜீரணம் முழுமையாக இருந்தது அப்படின்னா அதுதான் சர்க்கரை நோய்க்கான. தொடர்ச்சியாக சித்தா சாப்பிடுறேன், ஹோமியோ சாப்பிடுறேன், அலோபதி சாப்பிடுறேன், ஆயுர்வேதிக் சாப்பிடுறேன், எந்த மருந்தும் யாருக்கும் பயனை அளிக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்றோம். சுரப்பி மண்டலம் மனதோடு தொடர்புடையது, மனம் காற்றோடு தொடர்புடையது. காட்டை சீர்படுத்துங்க, மனதை சீர்படுத்துங்க. நோய் ஒன்று இல்லை அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, நோய் வந்து போகும். ஒரு பிரச்சனைங்கிறது வந்து இப்போ பருவகாலம் மாறுது, இப்போ நீர் அதிகமா தேங்குது, அதே போல உடம்புக்குள்ளயும் தேங்கும், மறுபடியும் காணாம போகும், சூடு அதிகமாகும், காணாம போகும். இப்படி வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மாழ்வார் சொல்லுவாரு, நோய் வந்து உள்ள வந்து வாடகை எடுத்து தங்கிட கூடாது. இப்ப வருஷ கணக்குல விருந்தாளி மாதிரி 2 நாள் 3 நாள் வரணும், ஓடி போயிடணும் அப்படிம்பாங்க. அதனால சுகருக்கு வந்து நிச்சயமாக நீங்க மருந்து அப்படின்னு தேடுறதை விட நீங்க பயிற்சி முறைகளை ஒழுங்குபடுத்துங்க, உணவு முறைகளை ஒழுங்குபடுத்துங்க, உங்களுடைய வாழ்வியல் முறையை ஒழுங்குபடுத்துங்க, மனதை சீர்படுத்துங்க. அதனால வந்து நீங்க பயிற்சி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு காலையில ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய முறைகளை பின்பற்றுங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து முழுமையாக விடுதலை அடைவீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுங்கம்மா, வாழ்க. வணக்கம், பெரியநாயகி பெங்களூர்ல இருந்து. வணக்கம்மா. என்னோட சஜஷன் என்னன்னா, இப்போ ஸ்கூல் போற பசங்க எல்லாம் கொஞ்சம் போன் பார்த்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க.
சோ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பயிற்சியோ இல்ல வழிமுறை இருந்தா கிளாஸ் மாதிரி சேர்த்துட்டீங்கன்னா நாங்க நீங்க எந்த பள்ளியிலமா சேர்த்திருக்கீங்க? குழந்தைய மெட்ரிக் பள்ளியில சேர்த்திருக்கீங்களா, அரசு பள்ளியில சேர்த்திருக்கீங்களா? சிபிஎஸ்இ. என்னங்கம்மா? சிபிஎஸ்இ. சரி சரி சரிங்க. அதனால கல்விங்கிறது வந்து இப்போ என்னுடைய பொண்ணு கூட நான் அரசு பள்ளியில தான் சேர்த்திருக்கேன். என்ன இதயம் சுருங்கி தலை விரிவடைகிற மாதிரியான கல்வி திட்டம் இருக்கு. அதனால கல்வி திட்டத்துல வந்து நம்ம இன்னும் செழுமைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள வந்து நீங்க இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கான உணவு முறைகளும் உடற்பயிற்சி முறைகளையும் சிலதை வந்து ஒப்பிட்டு பார்க்காத அளவுக்கு அந்த நிர்வாகத்தோட நீங்க பேசி முறைப்படுத்துறதுதான் சரியா இருக்குமா? ஏன்னா இது ஒரு வெளி நிர்வாகத்துக்குள்ள வந்து நம்ம சமாளிக்கணும்னா நம்முடைய உடல் திறனையும் உள்ள திறனையும் மேம்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, அது எந்த அளவுக்கு வந்து உபயோகமானதா இருக்கும், ஒத்து வரக்கூடிய கல்வியாக இருக்குது அப்படிங்கறது நீங்க பார்க்க முடியும். ஓகே. இல்லையா யோகா, மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, சரியா கேட்கலீங்கம்மா, இன்னொரு முறை சொல்லுங்க. அதாவது டிப்ரெஷன், மன அழுத்தத்துல இருந்து இந்த பசங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். குழந்தைகளுக்கு என்ன வயசுங்கம்மா? 13 வயசு. நல்லா விளையாட விடுங்கம்மா, அதனுடைய போக்குல விளையாட விடுங்க. நல்லா குழந்தைகளுக்கு விளையாடுறதே வந்து பெரிய ஒரு அதுக்கான மெடிடேஷனுக்கு இணையானது. டான்ஸ் சொல்லி கொடுங்க, நல்ல மற்ற கலைகளை ஓவியமோ அல்லது அதுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்க, அதுல வளர்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. எவ்வளவு நெருக்கடிகள் வந்தனாலும் மறுபடியும் அதை சமாளிச்சு வெளியில வர்றதுக்கு அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பிடிக்கும் கண்டிப்பாக. அது ஓவியமாக இருக்கலாம், அல்லது டான்ஸாக இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், அல்லது பரதநாட்டியமாக இருக்கலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வேலைதான் ஆசிரியருடைய வேலை. அந்த குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்கணும். அப்படி வளர்த்தெடுத்துக்கிட்டே வந்தோம்னா மற்ற டென்ஷன் இருந்தாலும் சரி, மற்ற என்ன பிரச்சனைகள் இருந்தனால அதெல்லாம் கடந்து போய் அந்த கலை மேல வரும்போது மற்ற இதெல்லாம் அமிழ்ந்து போகும் அப்படிங்கிறதா நம்முடைய அனுபவத்துல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நீங்க வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு நீ கண்ண மூடிக்கோரு, மூச்சு காற்ற கவனி அப்படின்னா அது எச்ச கோபம். அதனால கலைகள்ல ஈடுபடுத்தணுமா, அதுதான் பொருத்தமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. நன்றிம்மா. ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நேற்று வந்து ரோட்டரி கிளப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இவங்க வந்து எங்க பள்ளிக்கு வந்தாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, நல்லது. பள்ளி பள்ளிக்கு வந்தாங்க, எல்லா ஆசிரியருக்கும் அவார்ட்லாம் கொடுத்தாங்க. நல்லதுங்க. அவங்களுக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்தாங்க. சரிங்க ஐயா. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் ஐயா. நன்றிங்க ஐயா. அவங்க முன்னிலையில வந்து மாணவர்கள் வந்து செய்து காட்டினாங்க இந்த கைத்தட்டல் பயிற்சி. நல்லதுங்க. சூப்பர். தோப்புக்காரன் பயிற்சி எல்லாம் செய்து காட்டினாங்க ஐயா எல்லாமே. நல்லதுங்க ஐயா. உங்களுடைய ஆசிரியர் கூட்டணியில வந்து இந்த விளக்கத்தை கொடுங்க ஐயா மற்ற ஆசிரியர்களுக்கு. நீங்க ஒரு ஆசிரியர் கூட்டணியில இருப்பீங்க நிச்சயமா. ஆமாங்க. அப்படிதானுங்க ஐயா? ஆமாங்க, இருக்கேன் ஐயா, இருக்கிறேன். அப்ப அந்த கூட்டங்கள்ல வந்து இந்த விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அது பொருத்தமாக இருக்கும். அது வந்து நீங்க உதாரணத்தோட கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க குழந்தைகளை கவனிச்சுட்டு அந்த தோப்பு கரணம் போடும் பொழுது, ரெண்டாவது நீங்க அந்த மிளகு சாப்பிடுறது, தேங்காய் வாழைப்பழம் சாப்பிடுறது, இது மட்டுமே முதல்ல கொடுங்க. ஒரு பயிற்சி வந்து வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக தெரியறவருக்கு வந்து பெரிய முன்னேற்றம் இருக்காது. வெளிப்படையாக தெரியாம ஒரு நிகழ்வு நடக்கும். அதுதான் அந்த குடும்பத்துல அந்த குழந்தைகளுக்கு பயனளிக்கக்கூடியது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பயிற்சிங்கிறது ஒண்ணு அவசியமானதான். அதை விட வந்து அவங்க ஃபாலோ பண்றது இந்த மழை காலத்துல அந்த குழந்தைகளுக்கு
டெய்லியும் ஒரு 5 மிளகு வந்து நல்லா விழுங்க சொல்லுங்க. இன்னும் அது உடல் திறனோட உள்ளத்திறனோட அதற்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அந்த சமூகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய குழந்தையாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். நீங்க அது வெளியில தெரியாது, மறைமுகமா இருக்கும். இருந்தாலும் நீங்க செய்யுங்க. நாங்க கொடுக்கக்கூடிய பள்ளிகள்ல கூட அப்படிதான் இருக்கும். அந்த நிர்வாகம் புரிச்சுக்காது, அந்த பெற்றோர்களுக்கும் இதனாலதான் அந்த குழந்தைக்கு வந்து நன்மை அடைஞ்சதுன்னு தெரியாது. அது எங்களுக்கான ஒரு மன நிறைவுக்காக தான் நம்ம பண்றோம். அதனால வந்து நீங்க அந்த முறையை கையில் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மேன்மையான நிலைக்கு போகும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. பயணிங்க ஐயா, உங்களுடைய முயற்சிக்கு இறையாற்றல் துணை செய்யட்டும். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. குலமான ஐயா, நன்றிங்க ஐயா. இறையன்பு சொல்றாரு, என்னங்கிறாருன்னா, எந்த தவறுமே செய்யல அப்படின்னா ஒருத்தர் வந்து எந்த செயல்லையுமே ஈடுபடலின்னு அர்த்தம். அதனால வந்து நீங்க சொல்லக்கூடியவங்களோ அல்லது பயணிக்கிறவங்களோ அல்லது நானே கூட சில தவறுகளோட இருக்கலாம். ஆனாலும் அந்த தவறை வந்து திரும்ப வராம பார்த்துக்கிறது அல்லது செழுமைப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால வந்து நீங்க சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்றதுக்கு வந்து அல்லது ஏதாவது மாறுபட்டு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. நானும் ஒரு மாணவனா தான் இருக்கேன். இன்னும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் என்னுடைய குருநாதர்கிட்ட எங்காவது கல்வி கிடைக்குமா, என்ன புதிய செய்தி கிடைக்குமா, கிரகிச்சுக்க முடியுமா அப்படின்னு தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க இன்னைக்கு சொல்லினாலும் சரி, திரும்ப திரும்ப நீங்க சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கேட்கிற சிந்தனை, ஒருத்தருக்கு பார்க்கிற சிந்தனை, இந்த நிகழ்ச்சி இப்படி மாறுபட்டு அமைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அதனால தாராளமாக நீங்க பதிவு செய்யலாங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளமுடன். அருமையான நல்லா பேசுறீங்க. நிகழ்வு ஒரு நிகழ்வாக அமைந்தது. பிரியா மோகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு விளக்கத்தை, சுவை மருத்துவத்தை நல்ல விளக்கம் கொடுத்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்த்தி காட்டிய பிரியா மோகனுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி, இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஐடி சங்கத்திற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தொகுப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதாவது எப்படின்னா மேன்மை அடைந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று ஐயா நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். சுப்பிரமணியம் திருச்சாங்கோடு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் என் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்.